الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. وما بعد، قال تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் வாராந்திர மார்க்க விளக்க நிகழ்ச்சியினுடைய ஒரு தொடராக இந்த வாரமும் இறை இல்லத்தில் இறைவனை தொழுதற்கு பிறகு மார்க்கத்தை உயிர்ப்பிக்கும் நோக்கோடு இறைவனுடைய கலிமாவை ஓங்கச் செய்ய வேண்டும், இறை தூதருடைய பொன்மொழிகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் எல்லோரும் இங்கே குழுமியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் எல்லோருடைய எண்ணங்களையும் இக்லாஸாக்கி நிறைவான புண்ணியங்களை நம் யாவருக்கும் தந்தல்வானாக. அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் இந்த தீன் அல் இஸ்லாத்தை அப்பழுக்கற்ற தூய்மையான நிறைவான வாழ்க்கை நெறியாக நம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறார். இது இறைவன் வழங்கியிருக்கிற ஒரு பெரும் நிஅமத். லகத் மன்ன அல்லாஹ் ஒரு மின்னத்தை வழங்கியிருக்கிறார். அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி என்று சொல்லி அல்லாஹ் இந்த தீனை ஒரு மின்னத்தாக வழங்கியிருப்பதாக சொல்கிறார். ஒலி உத்திம்ம நிஅமத்தி அலைக்கும், என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த நிஅமத்தை பூர்த்தி செய்வதற்காக? தீனுல் இஸ்லாம் எனும் நிஅமத்தை பூர்த்தி செய்வதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லுகிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி என்று இன்னொரு வசனத்தில், இன்றைய தினம் என்னுடைய மார்க்கத்தை, இந்த தீனை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமத்தி, உங்கள் மீது என்னுடைய நிஅமத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக தீனாக இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், பொருத்தப்பட்டிருக்கிறேன், அங்கீகரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற மிக உன்னதமான ஒரு மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் அங்கம் வகிக்க செய்திருக்கிறார் என்பது நாம் எல்லாம் அந்த வகையில் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை ஒரு தௌகீஃபி என்று சொல்வார்கள், எல்லாம் வரையறுக்கப்பட்டு விட்ட ஒன்றாக, இனிமேல் இந்த மார்க்கத்தில் எதையும் சேர்க்க வேண்டியதும் இல்லை, நீக்க வேண்டியதும் இல்லை என்கிற அளவிற்கு ஒரு தன்னிறைவு மிக்க மார்க்கமாக, பிற மார்க்கத்திலிருந்து எதையுமே இந்த மார்க்கத்திற்கு கொண்டு வந்து வருத்தி தீர்க்க வேண்டிய அவசியமோ இடைச்சல்கள் செய்ய வேண்டிய கட்டாயமோ இந்த மார்க்கத்துக்கு இல்லை என்கிற அளவிற்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த தன்னிறைவு மிக்க ஒரு மார்க்கத்தில் தான் நம்ம எல்லோரையும் விட்டு சென்றிருக்கிறார்கள். தரத்துக்கும் அல மஹஜ்ஜத்தின் பைலா லைலுஹா கனஹாரிஹா, அவ்வளவு வெள்ளை வெளியில் என்ற ஒரு கொள்கையில் உங்களை நான் விட்டு சொல்லுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கொள்கைகளில் ஒரு கொள்கை, மதங்களில் ஒரு மதம் என்று பார்க்கப்படுகிற மார்க்கம் அல்ல நாம் வீட்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் என்பது. இதற்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, இதற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் இதற்கென்று ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தி இருக்கிறான், வரையறைகளை வகுத்து வைத்திருக்கிறான். இறை தூதர் என்ன நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதுதான் இறை மார்க்கமாக இருக்க முடியுமே ஒழிய, மனிதர்கள் அவரவர்களுக்கு மனதில் தோன்றியதை எல்லாம் அல்லது தங்களுக்கு நல்லதாக தோன்றியதை எல்லாம் மார்க்கமாக்கி கொள்ளலாம் என்று சொன்னால் பிற மார்க்கத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 23 ஆண்டு கால இறை தூதருடைய வாழ்க்கையில் சன்னம் ஜன்னமாக திருமறையினுடைய வசனங்களை இறக்கியதோடு மாத்திரமல்ல, இறை தூதருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடைமுறைகளையும் தீனுல் இஸ்லாமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான். அப்படி 23 ஆண்டு கால தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவுபடுத்தி சென்ற ஒரு கொள்கை தான் தீனுல் இஸ்லாம் என்கிற ஒரு கொள்கை. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜின் போது, ஹஜ்ஜத்துல் விதாவின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா
என்பதோடு இந்த தீனுக்கு ஒரு முடிவுரை எழுதப்பட்டதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் யூதர்களை கூட இது மாதிரி ஒரு வசனம் எங்களுக்கெல்லாம் இறக்கியறப்பட்டிருக்குமே, ஆனால் அதை தீன் நிறைவேறுகிற ஒரு நாளாக பெரும் கொண்டாட்டமாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் என்று சொல்லுகிற அளவிற்கு யூதர்கள் இந்த வசனத்தினுடைய பொருளை புரிந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தில் எல்லாமே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது என்பதற்கு சான்றாக உள்ள ஒரு வசனம் தான் அல்யோம அக்குமல் திலக்கும் தீனக்கும் அத்லும் தாலைக்கும் நிஅமத்தி வலதி திலக்கும் இஸ்லாம தீனா என்கிற வசனம். இது இறைத்தூதருடைய வாழ்வின் இறுதி கட்டத்திற்கு ஒரு அடையாளமாக கூட அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் நெருங்குகிறது. துன்யாவை விட்டு அவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்று செல்ல இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு பல்வேறு அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அடையாளமாக இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் மொத்தத்தில் கடைசியாக இறங்கிய ஒரு அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. அதில் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வருகிற போது, வெற்றி உங்களுக்கு வருகிற போது, இறை உதவி உங்களுக்கு வருகிற போது நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதிலிருந்து செய்கிற இபாதத்துகளுக்கெல்லாம் இறுதியாக இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுகிற இறைவன் இந்த மார்க்கத்தை நிறைவு செய்ய சொல்லுகிற போது அல்லாஹ் வழங்கியிருக்கிற இந்த மார்க்கத்தை ஏற்று மக்கள் எல்லோரும் வருவது இந்த மார்க்கத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி. இதுதான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு. அந்த இலக்கை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். இது ஏதோ உங்களுடைய சக்தியால் நடந்தது என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட வேண்டாம். எல்லாம் அல்லாஹ் வழங்கியிருக்கிற பேருதவியால் தான் உங்களுக்கு இதுவெல்லாம் கிடைத்திருக்கிறது என்ற உணர்வோடு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் இறைத்தூதருக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமத்தி என்று சொல்லுகிற போது என்னவெல்லாம் மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மார்க்கம். அன்றைய தினம் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மார்க்கம். அன்றைய தினம் மார்க்கமாக இல்லாதது எதுவும் மார்க்கமாகாது. இன்னைக்கு இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று கேட்டால், இப்போது ரபீஉல் அவ்வல் மாதம், இந்த மாதம் வந்துவிட்டது என்றால் மிக போரிஷையாக பல பள்ளிகளும் அலங்கரிக்கப்பட்டு கோலாகாலமாக ஒரு இபாதத் ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது. அது இபாதத் என்ற பெயரிலேயே மேற்கொள்ளப்படுகிறது. மிகவும் பயபக்தியோடு தாய்மார்கள் எல்லாம் தலையில் தட்டமிட்டவர்களாக கேட்கிற ஒரு பஜனையில் ஏதோ அபரிவிதமான நன்மைகள் இருப்பது போன்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் சமூகத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய ஒரு அங்கமாக பார்க்கிறார்கள். அதை செய்வது மிகப்பெரிய வணக்கமாக கருதுகிறார்கள். இன்னைக்கு சில மௌலவிமார்களே தங்களுடைய பதிவுகளிலும் தங்களுடைய உரைகளிலும் 1000 லைலத்துல் கத்ரை விட சிறந்த ஒரு நாள் என்பதாகவும், அல்லது 1000 பெருநாட்களை விட மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது போன்ற நாட்களை சித்தரிக்கிறார்கள். அல்லாஹ் அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிற அந்த வசனம் இறங்குவதற்கு இடைப்பட்ட அந்த நபிகள் நாயகத்தினுடைய நுபுவத்தினுடைய அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு நாள் நபிக்கு தெரியுமா, அல்லது சஹாபாக்களுக்கு தெரியுமா, தாபியங்களுக்கு தெரியுமா, தபா தாபியங்களுக்கு தெரியுமா? இவர்கள் யாராவது இந்த நாளுக்கு இப்படி ஒரு புனிதத்தை சொன்னதுண்டா? இவர்கள் யாருக்காவது இப்படி ஒரு நாளை அறிமுகம் இருக்கிறதா? ரபீஉல் அவ்வல் எத்தனையோ ரபீஉல் அவ்வல் நபியினுடைய வாழ்நாளில் கடந்து சென்றிருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ ரபீஉல் அவ்வல்கள் கடந்து சென்றிருக்கிறது. ஆனால் எந்த ரபீஉல் அவ்வலிலும் இவர்கள் இன்றைக்கு அதை தாங்கி பிடித்து சமூகத்தில் பிரச்சாரம் செய்கிறார்களோ அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமும் சிறப்பும் அந்த காலகட்டங்களில் புனித காலங்களாக கருதப்பட்ட இறை தூதரால் சிலாகித்து சொல்லப்பட்ட குரூனு ஸலாஸா என்று கருதப்படுகிற அந்த காலங்களில் எதுவுமே அதை நான் சொல்லவில்லை. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் யார்? இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்பவர்கள் இமாம் புகாரியுடைய சஹீஹுல் புகாரி இருக்கிறது அல்லவா, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஆதாரமாக பார்க்கப்படுகிற நூல் தான் சஹீஹுல் புகாரி. இந்த சஹீஹுல் புகாரிக்கு விளக்கம் தந்தவர்கள் தான் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. ஹிஜ்ரி 733 முதல் 852 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்கிறார்கள், அஸலு அமலில் மௌலித், இந்த மௌலித் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகிற இந்த மௌலித்ங்கிற வாசகம் பிறந்த நாளை குறிக்கிறது. நபியினுடைய பிறந்த நாள். நபியினுடைய பிறந்த நாள் என்கிற இந்த நிகழ்வினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் பிதஅத்துன், அசலில் இது ஒரு பிதஅத் என்று சொல்லுகிறார்கள்.
அதைத்தான் தலையங்கமாக கொடுத்திருக்கிறார்கள். இதை சொல்வது யார்? எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவருடைய பாட புத்தகங்கள் இன்னைக்கு எல்லா நபி கல்லூரிகளிலும் பாட புத்தகங்களாக இருக்கிறது. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி தெரியாத ஒரு மௌலவி இருக்க முடியாது. அது சுன்னத்து வல் ஜமாஅத்தை சார்ந்த மௌலவிகளாக இருந்தாலும் சரிதான், தௌஹீதுடைய மௌலவிகளாக இருந்தாலும் சரிதான், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இமாம் தான் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்பவர்கள். எகிப்திலே பிறந்தவர்கள், ஷாமிலும் யமனிலும் போய் பாடங்களை பயின்றவர்கள், ஹதீஸ்களை வல்லுநராக திகழக்கூடியவர்கள், அலிசாபா பி தனீசி சஹாபா என்ற புத்தகத்தை தொகுத்து வழங்கியவர்கள், தஹ்தீது தஹ்தீப் என்று சொல்லப்படுகிற புத்தகத்தை தொகுத்து வழங்கியவர்கள், ஃபத்ஹுல் பாரியினுடைய புகாரியினுடைய ஷரஹை ஃபத்ஹுல் பாரியை வழங்கியவர்கள். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்களே சொல்லுகிறார்கள், இது பித்அத் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த சமூகத்திற்கு உணர்த்திய ஒரு அனாச்சாரம் தான் பித்அத் என்பது. பித்அத் என்றால் நூதன அனுஷ்டானம் என்று பொருள். நபி கற்றுத்தராததும் திருமறையில் சொல்லப்படாததுக்கும் ஒற்றை வார்த்தையில் சொல்ல அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை பித்அத் என்ற வார்த்தையில் தான் அடையாளப்படுத்துவார்கள். பித்அத் என்று சொன்னால் இதற்கு நபியினுடைய அங்கீகாரம் இல்லை. பித்அத் என்று சொன்னால் இது குர்ஆனில் எங்கும் சொல்லப்படவில்லை. 300 ஆண்டுகளுக்கு பிறகு சலபுகளாகிய 3 தலைமுறைகள் யாருமே அறியாத, செய்யாத, சொல்லாத, அறிமுகம் இல்லாத ஒரு செயலுக்கு பெயர்தான் பித்அத் என்பது. ஆக இப்படிப்பட்ட இந்த வழிபாடுகள், இதை தழுவிய எல்லா நிகழ்வுகளுமே பித்அத் என்று சொல்லுகிறார்கள். அது யாரிடமிருந்தும் لم تنقل عن أحد من السلف الصالح من القرون الثلاثة 3 நூற்றாண்டுகள். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் அல்-ஹாவி என்ற கிரந்தத்தில் சொல்லுகிறார்கள், 3 தலைமுறைகளில் யாருக்கும் தெரியாத, யாரும் சொல்லாத ஒரு பித்அத் என்று சொல்லுகிறார்கள். இதை விட என்ன வேண்டும்? இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இது அது மாத்திரமல்ல, அவர்கள் எழுதுகிற மௌலிது கிதாபுகளே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மௌலிது கடிக்கல் முன்பு பதிவில்லாததா, அது ஹிஜ்ர முன்னோரின் விசேஷம் வந்ததா? அப்படின்னா என்ன? 3 நூற்றாண்டுகள் யாருக்கும் தெரியாத ஒன்றுதான் இந்த மௌலிது. மௌலிது என்று சொன்னால் பிறந்த நாள் விழா, நபி பேரில் நபி விழா, நபி மீலாது விழா என்றெல்லாம் அறியப்படுகிற இந்த மௌலிது என்பது 3 நூற்றாண்டுகளில் யாருக்குமே தெரியாது என்பதை மௌலிது கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். மௌலிது கிதாபுகள் அதற்கு ஆதாரம். நபிக்கு அறிமுகம் இல்லாதது, சஹாபாக்களுக்கு தெரியாதது, தாபியங்களுக்கு தெரியாதது, தபா தாபியங்களுக்கு இது தெரியாது என்பதை மௌலிது கிதாபுகள் ஆதாரமாக சொல்லுகிறது. அல் மவாஹிபுல் ஜலியா என்ற புத்தகத்தில் தலவா குஞ்ச் அஹமதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லியார் தன்னுடைய மௌலிதுக்கு, அவர் மௌலிதை ஆதரிக்கக்கூடியவர், மீலாதை ஆதரிக்கக்கூடியவர், ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இது 300 நூற்றாண்டுகள், நபியுடைய காலம் முதல் கொண்டு 300 ஆண்டுகள், இது யாருக்கும் தெரியாத 3 நூற்றாண்டுகள், யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒன்றை தான் செய்து வருகிறார்கள். அது பிற்காலத்தில் வந்ததுதான் என்பதாக சொல்லுகிறார்கள். பிற்காலத்தில் வந்த இந்த ஒரு செயலுக்கு இவர்கள் தருகிற மதிப்பு என்ன என்றால், 1000 பெருநாட்களை விட சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். 1000 லைலத்துல் கத்ரை விட சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். என்றால் அன்புக்குரியவர்களை, இந்த சமூகத்தை எங்கே இட்டு சொல்லுகிறார்கள்? இந்த சமூகத்தில் எதை வேண்டுமானாலும் நன்மையாக்கலாம், எதை வேண்டுமானாலும் தீமையாக்கலாம். இந்த சமுதாயத்தில் எதற்கு எப்படி வேண்டுமானாலும் சிறப்பு சொல்லலாம். என்றால் நபி இங்கே எதற்கு வந்தார்கள்? நபி எதற்கு இறைவனிடமிருந்து வஹி செய்தியை பெற்று தந்தார்கள்? தனக்கு நல்லதாக தோன்றுவதை எல்லாம் மார்க்கமாக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால் எதற்கு திருமறை குர்ஆன்? எதற்கு ஹதீசுகள்? எதற்கு இவ்வளவு வழிகாட்டுதல்கள்? அதற்கே இத்தனை விளக்கங்கள்? சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நபியினுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் ஆராய்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நபியினுடைய ஒவ்வொரு சொல்லையும் ஆராய்வதற்கு எத்தனை கலைகள், எத்தனை அடுக்குமுறைகள், எத்தனை தபக்காத்துகள், எத்தனை ஆய்வுகள், இதையெல்லாம் ஏன் நடத்த வேண்டும்? நம்முடைய பள்ளிவாசலுடைய இமாமுக்கு எதெல்லாம் நல்லது என்று தெரிகிறதோ அதையெல்லாம் மார்க்கமாக்கி விட்டு போக வேண்டியதானே? சிம்பிளாக அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தால் போதும், மனிதர்களே எதெல்லாம் உங்கள் மனதிற்கு நல்லதாகப்படுகிறதோ அதையெல்லாம் தீனாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டியதானே? ஏன் நபி அத்தனை ஆண்டுகள் இந்த மார்க்கத்தை வரையறுத்து இதுதான் அல்லாஹ் சொன்னது, இதுதான் மார்க்கம் என்று நமக்கு சொல்லித்தர வேண்டும்?
அப்படியானால் அன்புக்குரியவர்களே, தீன் என்பது தௌகீஃபி, ஆதாரப்பட்ட விஷயம். எதையும் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிற அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய தலைவர், அவர்கள் நமக்கு அனுமதித்தார்களா இல்லையா என்பதைத்தான் நாம் முதலில் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருல் கலாமி கலாமுல்லாஹ் வ கைருஸ் சுனனி சுனனு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்களிலே சிறந்த வழிகாட்டுதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். ஷர்ருல் உமூர், ஷர்ருல் உமூர் என்றால் என்ன? காரியங்களிலேயே மிக மோசமான காரியம் ஒன்று இருக்குமானால், செயல்களிலேயே மிக மோசமான ஒரு செயல் இருக்குமானால், ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, முஹ்தஸா என்றால் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை புதுமையாக கொண்டு வருவதற்கு பெயர்தான் முஹ்தஸா. இதை ரசூலுல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்? மனதிற்கு நல்லதாக இருந்தால் பரவாயில்லை என்று சொன்னார்களா? அல்லாஹ் சொல்லாமல் நபி சொல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்கு பெயர் தான் முஹ்தஸா. இந்த முஹ்தஸத்தை நபி என்னவென்று சொல்லுகிறார்கள்? ஷர்ருல் உமூர் என்று சொல்லுகிறார்கள். ஷர்ருல் உமூர் என்றால் காரியங்களிலேயே மிக மோசமான காரியம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தராத புதுமைகளை மார்க்கத்தில் ஏற்படுத்துவது, முஹ்தஸாத்துகளை மார்க்கத்தில் ஏற்படுத்துவது. குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, அல்லாஹ்வும் தூதரும் கற்றுத்தராத புதுமைகளை யாராவது இந்த மார்க்கத்தில் கொண்டு வருவார்களே ஆனால் அந்த புதுமைகள் எல்லாமே நூதன அனுஷ்டானங்கள் தான், அவைகள் எல்லாமே பித்ஆத்துகள் தான். குல்லு பித்ஆத்தின் ضلالة, பித்ஆத்துகளில் ஹஸனா சய்யிஆ என்று இரண்டாக பிரித்து மனதிற்கு தோன்றியதை எல்லாம் மார்க்கமாக்கிக் கொள்வதற்கு சய்யிஆ ஹஸனா என்று இரண்டாக வகைப்படுத்துகிற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்னார்கள், குல்லு பித்ஆத்தின் ضلالة, அதில் பித்ஆத்தை சய்யிஆ ஹஸனா என்பதெல்லாம் இல்லை, எல்லா பித்ஆத்துகளும் வழிகேடுகள். ஹஸனா என்று சமூகத்தில் ஒரு அடைமொழி இருக்கிறது, பிரயோகம் இருக்கிறது. அது எதற்காக? நபியினுடைய சுன்னத்து ஹயாத்தாக்கப்பட வேண்டும், அது மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்குமானால் உயிரோட்டம் தர வேண்டும். அப்படி யாராவது உயிரோட்டம் தருவதாக இருந்தால் அதைத்தான் ஹஸனா என்ற பெயரில் சமூகம் அறிகிறது. ஆனால் இவர்கள் மனதில் தோன்றியதையெல்லாம் மார்க்கமாக்குவதற்கு ஹஸனா என்கிற ஒரு வழிமுறை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் யாரும் அப்படி ஒரு விளக்கம் தந்ததில்லை, தாபியீன்களில் யாரும் அப்படி விளக்கம் தந்ததில்லை, தபா தாபியீன்கள் யாரும் அப்படி செய்ததில்லை. அப்படி ஒரு விளக்கத்தை தந்து சமூகத்தில் தான் நினைத்ததையெல்லாம் சம்பாத்தியமாக்கி கொள்ளலாம், வருமானம் ஈட்டுவதற்கு வழி தேடலாம் என்பதற்காக எதையெல்லாமோ மார்க்கமாக்கி இன்றைக்கு சமூகத்தில் அறிமுகப்படுத்தி அதுதான் மார்க்கம் என்பது போலவும், அதை செய்யாதவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியது போலவும் இன்றைக்கு சமூகத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். குல்லு ضلالة في النار, இது மாதிரி செய்கிற வழிகேடுகள் இருக்கிறதுனா பித்ஆத்துகள், பித்ஆத்துகள் எல்லாமே வழிகேடு, அவை எல்லாம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்த விஷயம் இந்த பித்ஆத் என்பது. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், யார் ஒருவர் நம்முடைய அனுமதி இல்லாமல் மார்க்கத்தில் புதிதாக ஏதேனும் ஒன்றை நன்மையான சமூகத்தில் அறிமுகப்படுத்துவார்களே ஆனால் ஃபஹுவ ரத்துன், அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்படும், தூக்கி வீசப்படும், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி எத்தனை எத்தனை ஹதீஸுகள் முஹ்தஸத்துகளை செய்ய வேண்டும் என்பதல்ல, ஆதரவு கொடுத்தாலே அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. லஅனல்லாஹு லஅனல்லாஹு மன் லஅன வாலிதை, லஅனல்லாஹு மன் غير منار الارض, லஅனல்லாஹு மன் ذبح لغير الله, லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன் أو كما قال عليه الصلاة والسلام. பெற்றோரை சபிப்பவர்களை அல்லாஹ் சபிக்கட்டுமாக, பெற்றோரை சபிப்பவர்களை அல்லாஹ் சபிக்கட்டுமாக. அடையாள கற்களை, சர்வே கற்களை பிறருடைய நிலத்தை அபகரிக்கும் நோக்கோடு யாராவது எடுத்து மாற்றினால் அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டுமாக. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து வழி கொடுத்தால் அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டுமாக என்று சொன்ன வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, யார் ஒருவர் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக்க முனைகிற போது அதற்கு ஆதரவு கொடுக்கிறார்களோ, அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்தை வேண்டி பிரார்த்தனை செய்கிற ஒரு விஷயம்தான் நபி சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கமாக்குவது என்பது. நாளை மஹ்ஷரில் ஹௌதுல் கௌசரில்
எல்லோரும் வரிசையாக நின்று கொண்டிருக்கிற போதே உம்மத்தவர்களுக்காக ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை எடுத்து நீரை எடுத்து மக்களுக்கு அவர்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிற போதே ஒரு சில மக்களை பார்த்து மலக்குகள் இவர்களுக்கா வேண்டாம், ஏன் வேண்டாம் என்கிறீர்கள் என்று நபி குறுக்கிட்டு கேட்கிறார்கள். இவர்கள் என்னை சார்ந்தவர்களாயிட்டே, என் உம்மத்தவர்களாயிட்டே என்று கேட்கிற போது இல்லை இல்லை நபியே, லா தத்ரிமா உங்களுக்கு பிறகு மார்க்கத்தில் என்னென்ன புதுமைகளை இவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லாத பல காரியங்களை மார்க்கமாக்கி புதுமையாக செய்த இவர்களுக்கா நீங்கள் உங்களுடைய கையால் ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை கொடுக்க போகிறீர்கள் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹ்கன் ஸஹ்கா லிமன் பத்தல தீனி, நான் அல்லாஹ்விடமிருந்து பெற்று தந்த இந்த மார்க்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், தூர சொல்லுங்கள், என்னை விட்டு விலகி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை ஹவுதுல் கௌசரிலிருந்து விரட்டுகிற ஒரு நிலைமை ஒருவருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது யாருக்கு அந்த நிலைமை ஏற்படுகிறது? மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை, நபி காண்பித்து தராத ஒரு விஷயத்தை, சஹாபாக்கள் தாபியீங்கள் தாபியீங்களுடைய காலகட்டங்களில் இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கம் என்ற பெயரில் செய்கிறவர்களுக்கு நாளை மறுமை நாளில் ஏற்படுகிற அவல நிலையைத்தான் இது போன்ற செய்திகள் நமக்கு எடுத்து விளக்குகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எந்த அளவிற்கு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள்? இதுதான் மார்க்கம் என்பது போன்று இதை செய்து வருகிறார்கள். பள்ளிவாசல்கள் அன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்விற்கு சொந்தம், யாரையும் அழைத்ததில் நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். எந்த வசனம்? இந்த வசனத்திற்கு முன்னும் பின்னும் நீங்கள் படித்து பாருங்கள். குல் இன்னமா அதஉ ரப்பி வலா உஷ்ரிகு பிஹி அஹதா, நான் அழைத்து பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்வேன், அந்த விஷயத்தில் நான் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க மாட்டேன் என்று வசனங்கள் தெளிவாக இருக்கிற போது இந்த வசனங்களை எல்லாம் சமூகத்தில் மூடி மறைத்து விட்டு யா ஷேக் யா முஹய்யிதீன் என்று பள்ளிவாசலில் அழைப்பது போல யா சய்யிதி யா ரசூல் அல்லாஹி குது பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதின் என்றெல்லாம் யா ரசூல் அல்லாஹ், உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, நான் யாரையும் அழைக்க மாட்டேன், யாரிடமும் நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்று நபியை பச்சையாக பள்ளிவாசலில் இருந்து அழைக்கக்கூடிய நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறதே. இதற்கு அனுமதி கொடுத்தது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் அமர்ந்து இப்ராஹிம் நபி அழைத்து பிரார்த்தனை செய்தார்களா? ஈசா நபி அழைத்து பிரார்த்தனை செய்தார்களா? அல்லது நபிகளுடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் கலீஃபாக்கள் வாழ்ந்தார்களே, என்றைக்கேனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசலில் அமர்ந்து யா ரசூலல்லாஹ் குது பியதி கல்லத்தி ஹைலத்தி அதிரிக்னி முராதி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்த ஏதாவது ஆதாரங்களை நம்மால் காண முடியுமா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் கூட இந்த சமூகத்திற்கு உணர்த்தி சென்ற செய்திகள் இதுதான். எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது பயந்தார்களோ அது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக உயிர் விரிகிற அந்த நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கைகள் இந்த சமுதாயத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ரபியுல் அவ்வலுடைய இந்த காலங்கள் இறை தூதருடைய மரணத்தையும் அவருடைய சக்கராத்தையும் சஹாபாக்கள் அந்த நேரத்தில் துடிதுடித்து போன சம்பவங்களையும் நினைத்து வருத்தப்பட வேண்டிய இந்த சமுதாயம் இன்னைக்கு அதையெல்லாம் கொண்டாடுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? ஃபாத்திமியீங்கள் என்று சொல்லப்படுகிற ஷியாக்கள், உபைதியீங்கள் என்று சொல்லப்படுகிற ஷியாக்கள், முலஃபர் என்று சொல்லப்படுகிற அந்த ராஜாவாகட்டும், அல்லது அப்துல்லாஹ் என்று சொல்லப்படுகிற யூத மதத்திலிருந்து உள்ளே வந்த இந்த மார்க்கத்தை நாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்த உபைது என்பன போன்றவர்களாகட்டும், இவர்கள் எல்லோருமே இந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக வந்தவர்கள். ஆரம்பத்தில் இந்த மௌலிதுகளை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள்தான். அது ஃபாத்திமா மௌலிதாக இருக்கட்டும், மௌலிது ஹசனாக இருக்கட்டும், மௌலிது ஹுசைனாக இருக்கட்டும், இது எல்லாமே அவர்கள் உருவாக்கியவைகள். முலஃபர் உருவாக்கியது என்பதாக மௌலிது கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பேசிக்காக நீங்கள் பார்த்தால் முஸ்லிம்கள் அல்ல, யூத மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். ஏன் அவர்கள் நபி மீது அவ்வளவு ஒரு சிறப்பை கொண்டாடுகிறோம், அவர்களுடைய புகழை நாங்கள் இங்கே சமூகத்தில் பரப்புகிறோம் என்கிற பேரில் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன?
ரபியுல் அவ்வல் 12 நபி பிறந்தார்கள் என்பதை ஊன்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ரபியுல் அவ்வல் 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு தெளிவான சான்றுகள் இருக்கிறதா? நபி பிறந்த காலகட்டங்களில் வரலாறுகள் அவ்வளவு நுணுக்கமாக பதிவு செய்யப்படவில்லை. நபியினுடைய இறப்பின் போது பதிவு செய்யப்பட்ட அளவிற்கு பிறப்பின் போது பதிவு செய்யப்படவில்லை. அதனால் 10க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் நபி என்றைக்கு பிறந்தார்கள் என்பதில் 10க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. என்று சொல்லக்கூடிய குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய கருத்து என்ன? உன்னியா ஃபீ தாலிபி தரீகில் ஹக் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய புத்தகத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹர்ரம் மாசத்தினுடைய சிறப்பை பற்றி உன்னியாவில் சொல்லுகிற போது, உன்னியாலை தாலிபி தரீகில் ஹக் என்ற புத்தகத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்லுகிற போது, 1ஆம் நாள் முஹர்ரமில் என்ன நடந்தது, 2ஆம் நாள் என்ன நடந்தது, 3ஆம் நாள் என்ன நடந்தது என்று வரிசையாக சொல்லுகிற அந்த பட்டியலில் 10ஆம் நாள் முஹர்ரம் மாசத்தினுடைய 10ஆம் நாளாக நாம் நோன்பு வைக்கக்கூடிய ஆஷூராவுடைய நாளை பற்றி சொல்லுகிற போது குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் 10 தான் பிறந்தார்கள் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு குறித்து முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய கருத்து என்ன? ரபியுல் அவ்வல் 12 என்பதா? குத்துபுல் அக்தாபினுடைய கருத்து என்ன? இன்றைக்கு சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிற குத்துபுல் அக்தாப், சொல்லில்ல நான் ஒன்றும் என்னோடு சொல்லாதே, சொல்லு நீ என்றே அமான் இல்லாதன்னோவான் என்றால் என்ன அர்த்தம்? முஹியுத்தீன் ஷேக் எதை சொன்னாலுமே அல்லாஹ்வுடைய உத்தரவில்லாமல் சொல்ல மாட்டார்களாம். எந்த அமானில் நீ சொல்லு என்று சொன்னால் மாத்திரம்தான் முஹியுத்தீன் ஷேக் சொல்லுவார்கள். என்று போனில் ஹவா, மனோ இச்சைப்படி பேசுகிறவர்கள் அல்ல முஹியுத்தீன் என்று பாடுகிறார்கள். மனோ இச்சைப்படி பேசுகிறவர் அல்ல முஹியுத்தீன் ஷேக் என்றால் அவருடைய கிதாபு தானே அல் முனியா என்ற கிதாபு, அவருடைய புத்தகம் தானே. அந்த அல் முனியா என்ற புத்தகத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி உண்மையைத்தான் பேசி இருக்கிறார்கள் என்றால் முஹியுத்தீன் ஷேக் இந்த ரபியுல் அவ்வல் 12 கொண்டாடவில்லை என்பதுதானே பொருள். முஹியுத்தீன் ஷேக் ரபியுல் அவ்வல் 12 உடன்பாடு இல்லை என்பதுதானே பொருள். அதில் சந்தோஷப்படக்கூடாது என்பதுதானே முஹியுத்தீன் ஷேக்குடைய நிலைப்பாடு. அப்படியானால் அவர்களை நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இப்லீஸை தவிர எல்லோருக்கும் ரபியுல் அவ்வல் 12 சந்தோஷம் என்கிறார் ஒரு மௌலவி. இப்லீஸை தவிர ரபியுல் அவ்வலில் 12 எல்லோருக்கும் சந்தோஷம் என்றால் முஹியுத்தீன் ஷேக்கு சந்தோஷம் இல்லை. அவரை எந்த கூட்டத்தில் சேர்ப்பது? எந்த கூட்டத்தில் சேர்க்க நினைக்கிறார்கள்? முஹியுத்தீன் ஷேக்கு மாத்திரமல்ல, பெரும்பாலான பல அறிஞர் பெருமக்களுக்கு ரபியுல் அவ்வல் 12 தான் நபி பிறந்தார்கள் என்பதில் உடன்பாடு இல்லை. ரஜபில் பிறந்தார்கள் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சஃபரில் பிறந்தார்கள் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ரபியுல் அவ்வல் 27 பிறந்தார்கள் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இறப்பு என்னைக்கு என்பதில் எல்லோருக்கும் தெளிவான ஒரு முடிவு இருக்கிறது. எந்த நாளில் இறந்தார்கள் மாற்று கருத்தில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 தான் இறந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 துடிதுடித்தார்கள், வேதனையால் அவதிப்பட்டார்கள். தனக்கு மூச்சு வாங்குகிற அந்த நிலையை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா துடிதுடித்து போனார்கள். என் தந்தைக்கு ஏற்பட்ட வலியே, என் தந்தைக்கு ஏற்பட்ட வேதனையே என்று அழுது துடித்த ஃபாத்திமா என் ஈரக்குலையின் ஒரு துண்டல்லவா ஃபாத்திமா என்று வர்ணித்த பாசத்திற்குரிய மகளான அன்னை ஃபாத்திமா பார்த்து துடித்து போனார்கள். சொன்ன வாசகம் கூட ஹதீசுகளில் இருக்கிறது. என் தந்தைக்கு ஏற்பட்ட வலியே, வேதனையே, துன்பமே, இப்படி என் தந்தை துடிக்கிறார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரபியுல் அவ்வல் 12 துடிதுடித்தார்களோ, வேதனையால் பெரும் அவதிப்பட்டார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, அந்த நாள் சந்தோஷத்திற்குரிய நாளா? நமக்கெல்லாம் சந்தோஷத்திற்குரிய நாளா சங்கடத்திற்குரிய நாளாக இருக்க வேண்டுமா? நபியை பார்த்து தாங்க முடியாத வேதனையால் துடிதுடித்து போன அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வேதனையோடு அழுது புலம்புகிறார்களே. அந்த நாள் நமக்கு சந்தோஷத்திற்குரிய நாளா துக்கத்திற்குரிய நாளா? கவலைப்பட வேண்டிய ஒரு நாளை, கவலை கொள்ள வேண்டிய நாளை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு குழந்தை போல அமர்ந்து அழுகிறார்களே. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழேந்திய வண்ணமாக நபி இறந்தார்கள் என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் நான் விடமாட்டேன், நபி இறந்து விட்டார்கள் என்பதை என்னால் ஏற்க முடியாது, அதை ஏற்கும் மனநிலையில் நான் இல்லை. அப்படி சொன்னால் வாளுக்கு இரையாக்கி விடுவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு சஹாபாக்கள் நிலை குலைந்து போனார்களே. அந்த நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாளா, துக்கப்பட வேண்டிய நாளா, கொண்டாடப்பட வேண்டிய நாளா? சஹாபாக்கள் ரபியுல் அவ்வல் 12 கவலைப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள், அழுதார்கள், சங்கடப்பட்டார்கள் என்பதற்கு ஏராளம் ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆதாரம் கூட சஹாபாக்கள் ரபியுல் அவ்வல் 12 சந்தோஷப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை. சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டதாக ஒரு ஆதாரமும் இல்லை. கொண்டாடினார்கள் என்பதற்கு ஒரு சான்றும் இல்லை. தாபியீங்கள் கொண்டாடினார்கள் என்பதற்கு ஒரு சான்றும் இல்லை. நபி முதற்கொண்டு அவர்களுடைய குடும்பத்தார்கள் முதற்கொண்டு சஹாபாக்கள், குலபாக்கள் எல்லோரும் அழுத நாளை இன்றைக்கு கொண்டாட வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த யூதர்களுடைய சதியை புரிந்து கொள்ள வேண்டும். இது யூதர்களுடைய சதி. யூதர்கள் நபியை, நபியினுடைய துக்கத்தை, நபியினுடைய அழுகையை, நபியினுடைய குடும்பத்தாருடைய வருத்தத்தை, நபியினுடைய தோழர்களுடைய வேதனையை சந்தோஷமாக கொண்டாட வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கேதான் பாத்திமியங்கள் எவ்வளவு விஷமத்தனமான செயலை செய்திருக்கிறார்கள். பாத்தினியாக்கள் என்று சொல்லப்படுகிற ஷியாக்களுடைய ஒரு பிரிவும் இந்த சமூகத்தில் எவ்வளவு கேவலமாக செயலாற்றி இருக்கிறார்கள். அதற்கு இந்த அறிஞர்கள் பலியாகி போயிருக்கிறார்கள். வரலாறை புரட்டி பார்க்கிற போது இந்த பாத்திமியங்களுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்கிற போது, ஷியாக்களுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்கிற போது, அவர்கள் இந்த தீனுக்கு எந்த வகையில் எல்லாம் உள்ளிருப்பு வேலைகள் பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிற போது, இந்த மௌலிதும் மீளாதும் அதனுடைய பின்னணி என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேறொன்றுமல்ல, நபியினுடைய துக்கத்தை இந்த சமூகம் கொண்டாட வேண்டும், நபியினுடைய மரணத்தை இந்த சமூகம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட சதி இது. அந்த சதியில் இந்த சமூகம் விழுந்து கிடக்கிறது. நபியை கொண்டே இந்த சமூகத்தினுடைய கொள்கை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பஜனைகள், இந்த பாடல்கள். பாடல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுக்கருத்துக்களை சிந்தித்து பார்க்கிற ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவுடைய தத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன என்பதை சரியாக ஒரு முஸ்லிம் புரிந்து கொண்டிருப்பாரேயானால், தமிழில் படிக்கட்டும் இந்த மௌலவிகள், தமிழில் படிக்கட்டும் இந்த கிதாபுகளை, இதில் இருக்கிற உள்ளடக்கங்களை பாடுகிறோம், புகழுகிறோம் என்று சொல்லுகிறார்களே, இப்படி ஒரு புகழை திருமறையில் எங்கே அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான்? இப்படி ஒரு புகழை சஹாபாக்கள் எங்கே புகழ்ந்திருக்கிறார்கள்? லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய குமாரனாகிய ஈசாவை மக்கள் புகழ்ந்து கொள்கையை நாசம் செய்தார்களே, அதுபோல் புகழ்ந்து இந்த கொள்கையை நாசம் செய்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்த நபியினுடைய உபதேசங்கள் எல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டு நபியை புகழுகிறோம் என்ற பேரில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் விஷம் கலந்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை துவம்சம் செய்திருக்கிறார்கள். இந்த கொள்கையை தகர்த்திருக்கிறார்கள், இல்லாமலாக்கி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் ஷியாக்கள் எடுத்த முடிவில், ஷியாக்கள் போட்ட திட்டத்தில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். சுன்னத்து வல் ஜமாஅத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய அறிஞர்கள் அவர்களுடைய வலையில் இவர்கள் விழுந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த மௌலிதுடைய விஷயத்தில் நேர்ந்திருக்கிற உண்மை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம எல்லோரையும் அதிலிருந்து காக்க வேண்டும். சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சிறுக சிறுக அந்த விஷயங்கள் மக்களிலிருந்து மாய்ந்து கொண்டிருக்கிறது. முற்றிலும் அது இல்லாமலாக்கப்பட வேண்டும். முன்னர் ஒரு காலங்களில் அது ஓதப்படாத தெருக்கள் இல்லை, ஒலிக்கப்படாத வீடுகள் இல்லை என்றிருந்த நிலைகள் இன்றைக்கு மாறி சமூகம் வெளிப்படைந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சமூகத்தில் தங்களுடைய தன்மானத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுடைய பிடியை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இமாமார்கள் அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா என்ற வசனங்களை எல்லாம் மறந்து மறக்கடித்து மக்களிடத்திலே அந்த வசனங்களுடைய பொருளை கொண்டு போய் சேர்க்காமல் இன்றைக்கும் பள்ளிவாசலில் அமர்ந்ததை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் திருந்தினாலும் வீடுகளுக்கு வழிகாட்ட வேண்டிய பள்ளிவாசல்களை வழிநடத்துகிற இமாம்கள் திருந்தாத காரணத்தினால் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நாம் ஒரு சாதாரண விஷயமாக கடந்து செல்வதற்கில்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு வந்த சர்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன கொள்கை தடுமாற்றங்கள் ஏற்படுகிற போதெல்லாம் இந்த சமுதாயத்தை வழிகாட்டி வழிநடத்தி இதற்கான தனித்துவத்தை, இந்த கொள்கைக்கான தனிச்சிறப்பை, இந்த கொள்கைக்கான சத்தியத்தினுடைய யதார்த்தங்களை சமூகத்திற்கு விளக்க வேண்டிய முறைகளை முறையாக அந்தந்த நேரங்களில் விளக்கி நிலைநாட்டிய ஒரு கொள்கைதான் தீனுல் இஸ்லாம் என்கிற கொள்கை. அதனால் தான் கடவுள் வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை சிந்தனை கொண்டவர்கள் கூட ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற கடவுள் என்று சொல்லி விதிவிலக்கு செய்கிற அளவிற்கு இங்கே கடவுள் கொள்கைக்கு ஒரு பியூரிட்டி இருக்கிறது, ஒரு தனித்துவம் இருக்கிறது, தனித்தன்மை இருக்கிறது, தனிச்சிறப்பு இருக்கிறது. அதை என்றென்றைக்கும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்குரியவர்களே. இது விஷயத்தில் மக்களிடத்தில் விழிப்புணர்வு செய்ய வேண்டியது இது மாதிரியான பிரச்சாரங்கள் மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் இதற்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும், தெளிவுரை வழங்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நபியினுடைய துக்கத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டுமே ஒழிய நபியினுடைய மரணத்தை நாம் ஒருபோதும் கொண்டாடிவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிலிருந்து நம்முடைய சமூகத்தை காத்தருள்வானாக. எந்த சத்திய இஸ்லாத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறை தூதர் மூலமாக நமக்கு பாக்கியம் செய்து இந்த இஸ்லாத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ, பேரருளை நமக்கு தந்திருக்கிறானோ, இறுதி மூச்சு உள்ளவரையிலும் இந்த கொள்கையினுடைய சிறப்பை உணர்ந்து அதை ஒரு பெரும் பாக்கியமாக ஏற்றுக்கொண்டு அதில் எந்த விதமான களங்கத்திற்கும் இழந்தராமல் காக்கக்கூடிய பொறுப்புள்ள நல்ல முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் அதற்கு நம் யாவருக்கும் அருள் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா